தற்போது கிடைத்த அண்மை செய்தி. ஒய் பிரிவு அதிகாரிகளுடன் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். தவிக தலைவர் விஜய் ஒய் பிரிவு அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். இது தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்வதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன். ஒய் பிரிவு அதிகாரிகளோட விஜய் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு. இது தொடர்பான விரிவான விளக்கங்களை எங்களுக்கு சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு ஒன்றை வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக தற்பொழுது அரசியலில் இருக்கக்கூடிய அவர் தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார். எனவே அடுத்த ஆண்டு தேர்தல் நெருக்கத்தில் அவர் அதிக அளவு மக்களை சந்திக்க வேண்டிய சூழல் இருப்பதால் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கேட்டு விஜய் தரப்பில் மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் கொடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகின்றது. இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அந்த அதிகாரிகள் விஜயினுடைய பனையூர் அலுவலகத்தில் அவருடன் சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கும் அந்த காவலர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் விஜய் தரப்பில் ஏற்பாடு செய்து தர வேண்டும், அதற்கான வழிமுறைகள் என்ன மாதிரியான வழிமுறைகளை விஜய் பின்பற்றப்பட வேண்டும், அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விஜய்க்கு எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அதே போன்று விஜய் தரப்பிலும் பல்வேறு சந்தேகங்கள் அவர்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் நபர்கள் 24 மணி நேரமும் அந்த காவலர்கள் உடன் இருப்பார்கள். எனவே தனிப்பட்ட அந்த பயணங்களுக்கு செல்லும் போது ஒரு அழைத்து செல்லாமா வேண்டாமா என்பது பல்வேறு அம்சங்கள் குறித்து அவர்களிடம் வாதிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது அந்த ஆலோசனை முடிந்து தற்பொழுது அதிகாரிகள் புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே ஏற்கனவே இந்த 14ஆம் தேதி அவர்கள் விஜயை சந்திக்க திட்டமிட்டிருந்த நிலையில் இன்று அவர்கள் சந்தித்து இந்த பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். நன்றி கீதன். தங்களின் தகவல்களுக்கு மிக்க நன்றி.